यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीम्. இன்றைய தினம் திருப்பல்லாண்டில் 3வது பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். இதற்கு முன்னாடி தனியன் முதல் 2 பாசுரங்கள், அதாவது முதல் பாசுரத்தினால பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார், 2வது பாசுரத்தினால தாயார் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய ஆயுதங்களுக்கும் பல்லாண்டு பாடினார். இந்த 3வது பாசுரத்தில் சங்கிரகமாக சொல்லணும்னாக்கா, தான் மாத்திரம் பெருமானை பாடி அந்த பரம்பொருளான மோட்சத்தை பிரயோஜனத்தை அடையிறதுன்றது, அதை காட்டிலும் தன்கூட எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பெருமாளை பிரீத்தி அடைய வச்சு அந்த பரம்பொருளாகிற மோட்சம் அதை அடைவதுன்றது ஆழ்வாருக்கு ரொம்பவும் இஷ்டம். அதை காண்பிக்கிறதுக்கோசரம் இந்த பாசுரத்தில் ஞானிகளான பகவத் பக்தர்களை பல்லாண்டு பாடுறதுக்கோசரம் கூப்பிடுறார் இந்த பாசுரத்தினால. மேலும் இதுக்கப்புறம் ஆரம்பித்து கைவல்யத்தை விரும்புகிறவா, ஐஸ்வர்யங்களை விரும்புகிறவான்ட்டு மேல் வரக்கூடிய 3 பாசுரங்கள்னால ஆழ்வார் சாதிக்க போகிறார். இப்போ மேலும் என்னன்னாக்கா, இப்போது இந்த பாசுரத்தினால ஆழ்வார் தான் மாத்திரமல்லாது கூடியிருந்து குளிர்ந்தேளோரம்பாவாயின்ற ரீதியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கலாம் அப்படின்னுட்டு பக்தர்கள், ஞானிகளான பகவத் பக்தர்களை பெருமாளை பல்லாண்டு பாடுறதுக்கு ஆழ்வார் கூப்பிடுற. வாழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்னீர்களே எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாலாகப் படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிற போல பாசுரம். வாழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் கூழாட்பட்டு நின்னீர்களே ஏழாட்காலம் அப்படின்ட்டு பெரும்பாலும் இந்த பிரபந்த பாசுரங்களில் எதுகை மோனை ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதான 4 பாதங்கள் இருக்குன்னாக்கா, அந்த 4 பாதங்கள்லேயும் முதல் பதம் ஒரே மாதிரியாக இருக்கும். வாழாட்பட்டு, கூழாட்பட்டு, ஏழாட்காலம் அப்படிங்கிற ஒரு ரைமிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பெரும்பாலும் எல்லா பாசுரங்கள்லேயும் இந்த பிரபந்தத்தில் 4000 எல்லா பாசுரங்கள்லேயும் நம்ம பிரதானமாக பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பாசுரத்துலேயும் வாழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின். இதில் 2 விதமாக பிரிச்சுக்கிறார் ஆழ்வார். எங்களுடைய ஒரு குழு, சேராத ஒரு குழு. யார் இந்த கோஷ்டியில் சேர்றா, யார் சேரக்கூடாது அப்படிங்கிறத பிரித்து சொல்லிட்டு, பிறகு சேரக்கூடியவர்களோடு சேர்ந்து எல்லாரும் பெருமாளை பல்லாண்டு பாடுறா போல இந்த பாசுரத்தினுடைய அமைப்பு ஆழ்வார் அனுபவிக்கிறது. வாழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். பகவத் பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள்னாக்கா, இந்த சம்சாரமாகிற கடல் பெரும் துக்கங்கள் நிறைந்ததாக இருக்குது. நாம் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பெருங்கஷ்டத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுக்குண்டான வழியை தேடின்னு இருக்கோம். அது நிரந்தரமான ஆனந்தம் இருக்கிறதா இருக்கணும். இந்த லோகத்தில் பார்த்தோம்னாக்கா இங்கேயும் சுகம் இருக்குது, இங்கேயும் ஆனந்தம் இருக்குது. அது என்ன சுவாமி, இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு இல்லை நமக்கு தெரியாத வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்காக நம்ம பிரயத்தனப்படுறோம் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஆனந்தங்கிறது நிரந்தரம் இல்லை, தாத்காலிகம்.
ஒரு கொஞ்ச காலம்தான் அது. கொஞ்ச காலம் சுகம் இருக்கா போல காண்பிச்சு மறுபடியும் துன்பத்தையே அனுபவிக்கக்கூடியதான ஒரு இடம் இந்த சம்சாரம். அப்படிப்பட்டதான சம்சாரத்திலிருந்து எப்படி நிரந்தரமாக விடுபடுறது? சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம். அதெல்லாம் நாம் புண்ணியம் பாபம் பண்ணதுக்கு உண்டான பிரயோஜனங்கள். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா சொர்க்கத்துக்கு போகலாம், நிறைய பாபம் பண்ணியிருந்தாக்கா நரகத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் எவ்வளோ தூரம் கர்மா பண்ணியிருக்கோமோ அதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய கர்மாக்களை தொலைப்பதற்கு அனுபவிப்பதற்கு மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வரணும், மறுபடியும் இங்கே பூலோகத்துக்கு தான் வரணும், மறுபடியும் கர்மா பண்ணுவோம். ஆக இந்த இடத்தை விட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எங்கேயாவது போனோம்னாக்கா மறுபடியும் இங்கே தான் வரணும். ஆக அது நிரந்தர துக்க நிவர்த்தின்றது கிடையாது. எது நிரந்தரமான நிவர்த்தி, துக்கத்தை விட்டுட்டு நிரந்தரமாக பிரிவோம் அப்படின்னாக்கா மோட்சம் ஒன்று தான். பெருமாளை உபாசித்து பெருமாளை பிரீத்தி அடைய வச்சு மோட்சத்தை அடைவதை தவிர்த்து இந்த சம்சாரத்திலிருந்து நிரந்தரமாக விடுபடுறதுன்ற ஒரு உபாயம் வேறு எதுவுமே கிடையாது. ஆக எல்லா செயல்களும் எல்லா கிரியைகளும் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறது தான் நம்ம ஒரே உத்தேசியம். ஆக தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு ஆகிற 4 விதமான புருஷார்த்தங்கள், இது புருஷார்த்த சதுஷ்டயம்னு பேர். அப்படிப்பட்ட 4 விதமான பலன்களை அடையிறதுக்கு தான் நாம் ஏதோ ஒரு பலனை அடையிறதுக்கு தான் நாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசி புருஷார்த்தம் தான் மோட்சம். அந்த மோட்சத்தை அடையிறதுன்றது ரொம்ப சுலபம் கிடையாது. ஆனால் பெருமாளை பிரீத்தி அடைய வச்சாக்கா அது சுலபம். அந்த பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் பண்ணுற எல்லா விதமான கர்மாக்களும் எம்பெருமானை ஆராதிப்பதற்கே அப்படிங்கிற ஒரு உத்தேசியமான எண்ணம் இருந்துடுத்துனாக்கா பெருமாள் சுலபமாக நம்ம மேலே பிரீத்தியை காண்பிப்பேறான். அதனால தான் நம்ம எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் ஸ்ரீ பகவதாக்ஞையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் கைங்கரிய சித்தியர்த்தம் அப்படின்ட்டு எந்த அவாவா சம்பிரதாயத்துக்கு ஏற்றா போல் அவாவா வச்சுக்கிறா. அந்த மாதிரி பெருமாளை பிரீத்தி அடையிறதுக்கோசரம் தான் நாம் எந்த ஒரு கர்மாக்களும் பண்ணணுமே தவிர்த்து க்ஷுத்ர பலன், அதாவது ஸ்திரம் இல்லாத பலனை உத்தேசித்து ஒரு கர்மாவை பண்ணோன்னாக்கா அதில் ஸ்திரம் இல்லாத பலன் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்திரமான திருடமான பலன் நமக்கு கிடைக்கணும்னாக்கா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறது தான் ஒரே உத்தேசியம்ன்ற ரீதியில் நம்ம கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அப்படி பகவத் பக்தர்கள் பெருமாளுடைய பிரீத்தி ஒன்றே உத்தேசியம்னு எதை பண்ணாலும் பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணதாகத்தான் இருக்கணும்னு இருக்கக்கூடியதான பகவத் பக்தர்கள் ஞானிகள். அப்படிப்பட்டவர்களை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் வாங்கோ பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கலாம், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலான்ட்டு தன்னோட சேர்த்துக்கிற, தன்னுடைய குழுவில் சேர்த்துக்கிறார் இப்படிப்பட்டவர்களை. அதுதான் சொல்கிறேன், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா மண்ணும் மணமும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சாஸ்திரோக்தமான விஷயங்கள் இந்த இடத்த தெரிவிக்கிறார். என்னன்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்தில் சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகம்னு 2 உண்டு. அதில் மண்ணும் மணமும் அப்படின்னும் பொழுது சன்னிபத்தியோபகாரகம்னாக்கா நாம் எந்த கிரியை எந்த கர்மா பண்ணுறோமோ அது நாம் கண்ணால் பார்த்து அந்த கிரியையை பண்ணும் பொழுது ஒரு அதிருஷ்டம்ன்றது உண்டாகும். அது சன்னிபத்தியோபகாரகம். நாம் பார்க்க முடியாததாக ஒரு கர்மா இருக்கும். எதை பார்க்க முடியலையோ அந்த பார்க்க முடியாத கர்மாவில் ஒரு அதிருஷ்டம் உண்டாகும். அந்த அதிருஷ்டத்துக்கு பேர் ஆராதுபகாரகம். என்ன சுவாமி பார்க்க முடியலைன்னாக்கா அப்படின்னாக்கா நம்ம இந்திரியங்கள்னால உணர முடியறதாக இருக்கக்கூடியதில் எந்த ஒரு அதிருஷ்டம் உண்டாருதோ அது ஆராதுபகாரகம். இந்த இடத்துல வாழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும்,
மண் அப்படின்னாக்கா சன்னிபத்தியோபகாரகம், அதாவது கண்ணில் பார்த்து கிரியை பண்ணுறதுல ஒரு அதிருஷ்டம் உண்டாருது. மனமும்னாக்கா வாசனையை நாம் பார்க்க முடியாது, அதை நாம் உணரதான் முடியும். அந்த மாதிரி இதை சன்னிபத்தியோபகாரகம் ஆறாதுபகாரகம்ட்டு மீமாம்சா சாஸ்திரத்தில் இதை சொல்லுவா. இந்த விஷயத்தை ஆழ்வார் இந்த பதங்கள்னால தெரிவிக்கிறார். இந்த இடத்துல இப்படி தெரிவிக்கிறதுக்கு உண்டான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எப்படி சன்னிபத்தியோபகாரகம் ஆறாதுபகாரகம்னு ரெண்டு விதமாக சொன்னாலோ அது மாதிரி பகவத் கைங்கரியத்தை ரெண்டு விதமாக ஆழ்வார் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். ஒன்று கிரியை பண்ணி அதனால் பக்தி செலுத்துறதுன்றது ஒரு விதம் மண்ணு. மனமும் அப்படின்னாக்கா இந்திரியங்களால் உணரப்படுகிற கூடிய பக்தி. அந்த மாதிரியான இரண்டு விதமான கைங்கரியங்களை பண்ணுபவர்களான ஞானிகள். அப்படிப்பட்டவர்கள் எந்த குழுவில் வந்து சேருங்கோ, பெருமாளை பிரீத்தி அடைகிறதுக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு ஆழ்வார் தன் கோஷ்டியில் சேர்த்துக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய ஞானிகள். பிறகு அடுத்த பாதத்தில் பார்த்தோம்னாக்கா, வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்னீர்களே எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். திட்டவட்டமாக சொல்லிட்டேன், எங்கள் குழுவில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். என்ன யாரை சேர்த்துக்க மாட்டா அப்படின்னாக்கா, கூழாட்பட்டு என்னன்னாக்கா பெருமாளை மாத்திரம் அடையணும்னு நினைக்கிறவா எங்கள் குழுவில் வரலாம். பிரயோஜனாந்தரங்களை எதிர்பார்த்து தேவதாந்தரங்களிடத்திலையும் போறவா, பெருமாளோடு கூட வேறு ஒரு பிரயோஜனத்தையும் விரும்புகிறவா, இவர்கள்லாம் எங்கள் கோஷ்டியில் அனுமதி கிடையாது. கூழாட்பட்டு அவன்னாக்கா எங்கள் குழுவில் இந்த மாதிரி இருக்கிறவாளை சேர்த்துக்கிறோன்னு ஆழ்வார் முதல் பாதத்தில் தெரிவிச்சுட்டார். அதற்கு எதிர்த்தட்டா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் கூழாட்பட்டுன்ற பதத்தினால எதிரிகள், அதாவது விரோதிகள், அதாவது இந்த குழுவில் சேர முடியாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த கூழாட்பட்டு நின்னீருள்ளீரேல் எங்கள் குழுவினில், ஆழ்வார் என்னுடைய குழுன்னு சொல்லலை, எங்கள் குழுவினில் எல்லாரையும் பெருமாளை அடையணும்னு நினைக்கிறவா, மோட்சத்தை விரும்புகிற எல்லாரையும் தன் குழுவில் சேர்த்துண்டு எங்கள் குழுவினில், பகுவச்சனத்தில் சொல்கிறார், எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். ஏன்னாக்கா பிரயோஜனாந்தரத்தை உத்தேசித்தோன்னாக்கா, அதாவது வேறு பலன்களில் சிந்தனை போச்சுன்னாக்கா பெருமாளிடத்தில் பக்தின்றது குறைஞ்சிரும் இல்லையோ, அதை பார்த்து மற்றவாளுக்கும் குறையும் இல்லையோ. அதனால தான் கோஷ்டியாக பாராயணம் பண்ணும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தர்களோட பேசக்கூடாது. ஏன்னாக்கா யார் பேசுகிறாளோ அவளுக்கும் பாபம், யாரோட பேசுகிறாளோ அவளுடைய பாபமும் பேசுகிறவாளுக்கு வரும். ஏன்னாக்கா அவளையும் சொல்ல விடாமல் தானும் சொல்லாமல் ரெண்டு விதமான பாபத்துக்கும் ஆளாவா கோஷ்டியாக பண்ணும் பொழுது. அது அந்த பாபம் வர்றதுக்கு பிரபலம். அதனால தான் கோஷ்டிகளில் சகஸ்ரநாமம் பாராயணாதிகள்லாம் நம்ம போனோம் அப்படின்னாக்கா, அங்கே அன்வயிக்கிறோம்னாக்கா நாம் பேசாமல் இருக்கணும். நாம் பேசுகிறதுனால நம்மளும் அந்த சிந்தனையிலிருந்து விடுபடுவோம். நாம் யாரோட பேசுகிறோமோ அவளும் அந்த சிந்தனையில் இருக்க மாட்டா. ஆக பேசாமல் இருக்கிறதுன்றது ஒரு உயர்ந்ததான தர்மம். மற்றவாளையும் இம்சை பண்ணாமல் இருக்கிறதுன்றதும் ஒரு தர்மம். ஆக இப்படி என்னன்னாக்கா, மற்றவர்கள் இந்த சிந்தனையில் இல்லாதவர்கள், பிரயோஜனாந்தரங்களை விரும்புபவர்கள், தேவதாந்தரங்களிடத்தில் செல்பவர்கள், இவ்வாறு இருப்பவர்கள் எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். ஆழ்வார் திட்டவட்டமாக சொல்லிட்டார், இப்படி இருக்கிறவா, இந்த சிந்தனையில் இருக்கிறவா எங்கள் குழுவில் சேரமாட்டா, அனுமதி கிடையாது அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள். இவ்வாறாக நீங்கள் விபரீதமானவர்கள், ஏன்னாக்கா பிரயோஜனாந்தரங்களை எதிர்பார்க்கிறவா, தர்ம அர்த்த காம மோட்சமாகிற 4 புருஷார்த்தங்களில் தர்ம அர்த்த காமங்களையும் விரும்புபவர்கள். ஆக நீங்கள் எங்களோடு சேர்ந்தீங்கன்னாக்கா எங்களை காட்டிலும் விலட்சணமானவா, நீங்கள் எங்களோடு சேர்ந்தீங்கன்னாக்கா எங்களுக்கும் அனர்த்தம். அதனால் எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் அப்படின்னுட்டார். பிறகு
ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள். அதை தவிர்த்து நாங்கள் எப்படி இருக்கோம்? 7 தலைமுறைகள் இவ்வாறாகவே நாங்கள் உள்ளோம். எங்கள் மூதாதையர்கள் எல்லோரும் எப்படி இருக்கான்னாக்கா பகவத் சிந்தனை மட்டுமே நினச்சின்னு இருக்கா, வேறு எந்த பிரயோஜனத்தையும் விரும்பலை, பெருமாளை தவிர்த்து வேற யாரும் எனக்கு வேண்டாம், என்னை ஆட்கொள்பவன் பெருமாள் ஒருவனே, பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான், தேவதாந்தரங்களோடு எங்களுக்கு சம்பந்தமில்லை, எந்த விதமான பிரயோஜனமும் எங்களுக்கு வேண்டாம் என்கிற சிந்தனை நன்றாக ஊறி நன்றாக அதிலே திருடமாக இருக்கிறதுன்றது இந்த ஜென்மா மாத்திரம், இந்த தலைமுறை மாத்திரம் இல்லை, ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள். வேறு எந்த பாதை மாறாமல் 7 தலைமுறையாக நாங்கள் இதே மாதிரி தான் இருந்துருக்கோம் பகவத் சிந்தனையோடு. ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள், நம்மளையும் சேர்த்து தான் ஆழ்வார் சொல்கிறார். நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாலாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுவோம். இதை எல்லாம் நம்மளை அவசியம் வலுக்கட்டாயமாக கூட்டுண்டு எங்கே போகிறார் அப்படின்னாக்கா பல்லாண்டு கூறுவமே. அதாவது பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாம். எப்படிப்பட்ட பெருமாளுக்கு? இலங்கை பாழாலாக படைபொருதானுக்கு. ராவணன் இலங்கையில் ஆட்சி பண்ணிட்டு தன்னுடைய இடத்துல மிகவும் கம்பீரமாக இருக்கிறான். அவனுடைய இடத்துக்கே பெருமாள் போய் ராமாவதாரத்தில் படை சூழ அவனுடைய இடத்துக்கு சென்று அவனை வதம் செய்து போர் புரிந்து அதில் ஜெயித்தவனான இராமபிரானான எம்பெருமானான பெருமாளை நன்றாக பல்லாண்டு பாடுவோம். அதனால் எல்லாரும் வாங்கோன்ட்டு ஞானிகளான பகவத் பக்தர்களை அவர்களை மாத்திரம் தன் குழுவில் சேர்த்துண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படிங்கிற போல ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பெருமாளை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற போல இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமானது இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.